நைட் ஒரு 7 மணி போல் இருக்கும். நான் தூத்துக்குடிக்கு தான் வந்திருக்கேன். நம்ம கிளைண்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்காக இந்த லொக்கேஷனில் தான் வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் அவருக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ½ hour கழிச்சு நம்ம கிளைண்ட் நம்மளை பிக்கப் பண்ண வந்துட்டாரு. இன்னைக்கு என்ன கார் நம்ம ஓட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கியா கேரன்ஸ்லேயே இது 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். இப்போ இந்த கார் எடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிலேருந்து சென்னைக்கு போகலாமா? 7 சீட்டர் செக்மெண்ட்ல நல்ல பிக்கப்போட கார் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காரை நீங்க தாராளமா வாங்கலாம். பிக்கப்பும் சரி கம்ஃபர்ட்டும் சரி ரெண்டுமே சூப்பரா இருக்கு. ஒரு 8 மணி போல நம்ம தூத்துக்குடியும் கிராஸ் பண்ணிட்டோம். நன்றி, மீண்டும் வருக. நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், இந்த விண்மில்லாம் எப்படி இந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணுதுன்னு அது இப்போ நான் நேர்லயே பார்த்துட்டேன். ரொம்பவும் பொறுமையா அப்படியே இன்ச் பை இன்ச்சா தான் மூவ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ லாங் இல்லையா வெஹிக்கிள். இந்த மாதிரி வண்டியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழி விட்டே போங்க. அடுத்ததா எட்டயபுரத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாசா மிட்டாய் கடைக்கு தான் வந்திருந்தோம். நம்ம கிளைண்ட் வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஏரியாவில் இந்த கடை கொஞ்சம் ஃபேமஸ் தான். இங்கேயே டீ பிரேக்கையும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழிச்சு நம்ம மதுரையை ரீச் பண்ணிட்டோம். டின்னர் சாப்பிட்றதுக்காக நம்ம கோனார் கடைக்கு தான் வந்திருந்தோம். வர இந்த கடைக்கு நான் ரெகுலர் கஸ்டமராகவே ஆகிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இட்லி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 3 தான் இருந்துச்சு சொல்லியிருந்தாங்க. சரி பரவாயில்ல, நைட் டைம் லாங் ட்ரைவ் போகிறோம், அதனால் இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இன்னும் நம்ம சென்னையை ரீச் பண்ணுறதுக்கு 450 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வண்டிலையும் ஃபியூல் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கும் பெட்ரோலை போட்டாச்சு. நம்ம எவ்வளோ பேமெண்ட் வாங்குறோன்றதை இப்போல்லாம் நம்ம வீடியோவில் சொல்கிறது கிடையாது. ஏன்னா மற்ற ஆக்டிங் டிரைவர்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணி எவ்வளோ வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள் ப்ரோ, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெளியூரில் இருந்தெல்லாம். இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லாமா வேணாமான்றதை. எதுக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு 2 மணி போல் நம்ம உளுந்தூர்பேட்டையை ரீச் பண்ணிட்டோம். நம்ம சாப்பிட்ட 3 இட்லி நமக்கு பத்தலை, வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஓலாவில் போயிட்டு ஒரு மேகி வாங்கி சாப்பிட்டேன். இன்னும் நம்ம சென்னையை ரீச் பண்ணுறதுக்கு வெறும் 180 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அப்புறம் இந்த காரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் வந்துருந்துச்சு. ஒரு 5:30 போல் நம்ம சென்னையை ரீச் பண்ணியாச்சு. ஒரே மழை. நம்ம கிளைண்ட் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் நம்ம ட்ராப் பண்ணிட்டாரு. அப்புறம் வாங்கி இந்த ஸ்நாக்ஸை நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவரும் கிளம்பிட்டாரு. தூத்துக்குடி டு சென்னை ட்ராப் சிறப்பாக முடிச்சாச்சு. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை, டேக் கேர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.